பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். பெரியவங்க, குட்டி பிள்ளைகள் எல்லாரையும் பார்ப்பது. சில வீட்டில் கை குழந்தைகள் இருக்கிறாங்க. எல்லா குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இயேசுவுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா நீங்கள் இயேசுவின் குடும்பம். அவர் உங்களை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் ஆண்டவர் குடும்ப ஜெபம் பண்ணுங்க என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறார். வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கிருபை கொடுத்து வருகிறார். இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு சில காரியத்தில் குழப்பத்தோட தீர்மானம் எடுக்கக்கூட முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கலாம். ஏன் இப்படி நடக்குதுன்னு கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். எதை குறித்த கலங்காதுங்க. நாம் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கான எல்லா காரியத்தை செய்து முடித்து தருவார். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதங்க. ஆண்டவரை சார்ந்து வாழ பழகி கொள்ளணும். சரியா? ஈசாக்கு என்கிற அந்த தேவ மனிதர், அவருடைய வாழ்க்கையை, அவருடைய குடும்பத்தை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்து நடத்தினதை தேவ வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து சில அற்புதமான குணங்களை, சுபாவங்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கூட ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தை வாசிக்கும்போது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் எப்படி ஈசாக்குக்கு ஆலோசனை கொடுத்தார், தேவனுடைய ஆலோசனையை பெற்று அவர் நடந்ததனால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பது வேதத்தில் இருக்குது. அப்போ ஈசாக்கு தேவனுடைய ஆலோசனை பெற்று நடக்கிற ஒரு மனிதராயிருந்தார். அது என்னன்னு பார்க்கலாமே. பைபிளை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 30வது பக்கம் சில வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? பைபிள் வச்சுருக்கீங்கள்ல? நான் கட்டாயம் பைபிளோடு தான் குடும்ப ஜெபத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். குட்டி பிள்ளைகள் கூட பைபிளை திருப்பி கொள்ளுங்க. பாருங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராரூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். பாருங்க, ஒரு கொடிய பஞ்சம் வருகிறது. ஒரு நெருக்கமான சூழ்நிலை, அந்த தேசத்தில் வாழ முடியாத சூழ்நிலை. அப்போ என்ன செய்கிறதுன்னு கலங்கி பக்கத்து தேசமாகிய பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆட்சி பண்ணக்கூடிய கேராரூருக்கு அவர் போனார். இப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாக்கலாம், எகிப்துக்கு போகலாம், எகிப்து செழிப்பான இடம் என்று. அப்போ கர்த்தர் தரிசனமாகி சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகாத, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னால் ஒரு கொடிய பஞ்சம் ஆபிரகாம் காலத்தில் வந்தபோது ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போனார். அங்கே நடந்த சம்பவம்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறாரு. ஈசாக்குக்குள்ளே இந்த எண்ணம் வந்திருக்கலாம். ஆமாம், அந்த எகிப்து தேசம் செழிப்பான ஒரு தேசம், ஒருவேளை நம்ம அங்கே போனால் இந்த பஞ்ச காலத்தில் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்திருக்கலாம். இப்போ நம்ம ஒரு கொடிதான காலத்திற்குள்ளே கடந்து போகிறோம் இல்லை? COVID-19 என்று சொல்லி கொள்ளை நோய், அதனுடைய பாதிப்புகள், பொருளாதார வீழ்ச்சிகள், வேலை இழப்புகள், பிஸ்னஸ் பாதிப்புகள், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமை, நிறைய பாதிப்புகளை சந்திக்கிறோம். இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவார்? நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தவங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. சென்னையில் இருந்தவங்க அவங்கவுங்க கிராமத்துக்கு திரும்பி போனாங்க. மறுபடியும் சென்னை பட்டணத்துக்கு போனாங்க. ஏன் இங்கே வந்தோம், நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமோ, இப்படி 2 மனதோடு குழம்பின நிலைமை.
வெளிநாட்டிலேருந்து வந்த கூட நான் அங்கேயே இருந்திருக்கலாமோ, நான் தவறுதலாக வந்துட்டேனே. இப்படி பல குழப்பமான சூழ்நிலை. இன்றைக்கு நீங்கள் கூட குழம்பி கொண்டே இருக்கலாம். இந்த வேலைக்கு போகலாமா, இந்த பிஸ்னஸை செய்யலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவது, எங்கே போனால் நம்ம தப்பிக்க முடியும், என்ன செய்தால் இந்த காலத்தை நம்ம கடந்து போக முடியும். ஈசாக்குக்குள்ளே இருந்திருக்கலாம், இந்த பஞ்ச காலத்தை எப்படி தாண்டுவது, தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருக்கிறது, இந்த காலத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்முடைய குடும்பம், வேலைக்காரிகள் எல்லாம் போஷிக்கப்பட என்ன பண்ண போகிறோம், பல கேள்விகள் இருந்திருக்கும். இப்போ கர்த்தர் தரிசனமாகி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எகிப்துக்கு போகாத, இந்த தேசத்தில் தங்கியிரு, நான் கூட இருந்தவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. ஈசாக்கு அதற்கு கீழ்ப்படிந்தார். தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதராக ஈசாக்கு இருந்தார். அதனால பாருங்க, குடும்பம் பாதுகாக்கப்பட்டார். பஞ்ச காலத்தில் கூட கர்த்தர் அவரை போஷித்து காப்பாற்றி ஆசீர்வாதமாய் நடத்தினரை தொடர்ந்து வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா, அது கொள்ள நோய் காலமாக இருக்கலாம், பஞ்ச காலமாக இருக்கலாம், வெள்ள காரியமாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை பாதுகாக்க தவற மாட்டார். உங்கள் கூட இருந்து ஆசீர்வதிக்க தவற மாட்டார். இந்த காலத்தில் ஒரு பக்கம் வேலை இழந்த மக்கள், இன்னொரு பக்கத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆண்டவர் வேலை கிடைக்க பண்ணினார், முன்னால் விட அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்க பண்ணினார். எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க தெரியுமா? அப்போ இந்த சூழ்நிலைகளையும் கடந்து தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அதனால் நீங்கள் பயப்படாதங்க. தேவனுடைய ஆலோசனைக்கு மாத்திர செவி கொடுக்க தவறக்கூடாது. அதனால் கவனம். எனக்கு ஒரு பட்டணத்தில் ஒரு சகோதரரை தெரியும். நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணார். நல்ல பெரிய ஒரு கடை வைத்து நல்ல வியாபாரம் செழிப்பாய் நடக்கிறது. குடும்ப ஆசீர்வாதமாக இருக்குது. மனைவி பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருந்தார். சொந்த வீடு பாருங்கள், கடை வியாபாரம் நல்ல செழிப்பு. இப்போ திடீரென்று அவருக்குள்ள ஒரு ஆசை வந்தது, புதிதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி யாரும் சொன்னாங்க. இவருக்கு பழக்கமானது ஒரு பிஸ்னஸ், அவர் வேறு ஒரு பிஸ்னஸை குறித்து ஒரு ஆள் சொன்னாங்க, இதில் நீங்கள் இத்தனை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ லாபம் வந்துடும், நம்ம சேர்ந்து செய்யலாம், நம்ம பார்ட்னராக வச்சு இந்த பிஸ்னஸை பண்ணலாம் என்பதாய் சொல்லி ஆசையான பல விளக்கங்களை சொன்னவுடனே இவருக்கு ஆசை, சரி அதை நம்ம முயற்சி பண்ணலாமே என்று சொல்லி அப்போ அவர் தீர்மானம் பண்ணி பார்ட்னர்ஷிப் போட்டு இத்தனை லட்சம் கொடுக்க ஒழுங்கு பண்ணி அந்த ஆரம்பத்துக்கு பாருங்கள், நம்முடைய ஊழியத்தில் இந்த உடன் ஊழியராக இருக்கிற அப்பாதுரை பிரதர் சகோதரரை அழைத்திருந்தாங்க. அப்பாதுரை பிரதர் ஜோம் பண்ண போனாங்க. போயிட்டு சொன்னாங்க, இந்த பிஸ்னஸ் தேவ சித்தமாக எனக்கு தெரியவில்லை, இது வேண்டாம், இது உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வரும், உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸை செய்யுங்க, அதை விருத்தி பண்ணுங்க, அதுக்கு இன்னொரு பிரான்ச் கூட ஆரம்பித்து செய்யலாம், இது செய்கிறது ஆண்டவுடைய சித்தமாக எனக்கு தெரியலை, உங்களுக்கு பொருள் நஷ்டத்தை உண்டாக்கும், அவமானத்தை கொண்டு வருவது வேண்டாம் என்று சொன்னார்கள். அவங்க ஆலோசனை கொடுத்து ஜெபிச்சாங்க. ஆனால் அந்த சகோதரன் உள்ளத்தில் தீர்மானம் பண்ணிட்டார், இதை செய்யணும், இதில் இத்தனை லட்சம் லாபம் வரும்ன்றாங்க, பெரிய பிஸ்னஸ் ஆயிடலான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஆசையில் அவர் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கவில்லை. சிரித்து கொண்டே கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர் செய்கிறபடியே செய்து கொண்டிருந்தார். என்கிட்ட வேதனையோடு சொன்னாங்க, நான் சொன்னேன், அவர் கேட்கல பிரதர் சொல்லி. நானும் கூட போய் ஜெபம் பண்ணினேன். ஆவியானுடைய பிரசன்னம் வழிநடத்துதலை பார்க்க முடியலை. அப்போ கர்த்தர் ஏற்கனவே ஆலோசனை கொடுத்துட்டாரு, இது உனக்கு வேண்டாம் என்பதை போல. நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், மற்றவங்க ஒரு புதிய காரியம் சொன்னால் ஒரு பகுதியை தான் சொல்லுவாங்க, அடுத்த பகுதியை சொல்ல மாட்டாங்க. தங்களுக்கு சாதமான பகுதியை சொன்னால் உங்களுடைய ஆசையை அவங்க தூண்டி விட்டு செய்ய வச்சுருவாங்க. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். பாருங்கள், தேவன் என்ன ஆலோசனை கொடுக்குறான்னு கேட்டிருக்கணும். அவங்க அதெல்லாம் கேட்கல. அவங்களுக்கு நண்பர்கள் சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறாங்க, நமக்கு நிறைய லாபம் வரும், செஞ்சிடலான்னு சொல்லி அவங்க அதுக்கு ஜெபம், விசுவாசம் எல்லாமே பயன்படுத்தினாங்க. உண்மைதான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? பல லட்சங்கள் நஷ்டமாகி அந்த பிஸ்னஸை இழந்து, ஏற்கனவே அவங்களுக்கு பல வருஷமாக இருந்த பிஸ்னஸையும் அதனால் இழந்து, வீட்டை இழந்து, எல்லாத்தையும் இழந்து, சொந்த ஊரில் இருக்க முடியாமல் வேறு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டார். எந்த ஊரில் எவ்வளோ பிஸ்னஸில் மகிமையாக ஒரு கர்த்தருக்கு சாட்சி ஆசீர்வாதமாக இருந்தாங்களோ அந்த ஊரில் இருக்க முடியாத சூழ்நிலை வந்து விட்டார். அப்போ அடிக்கடி பிரதர் அப்பாதரை பிரதர்களும் சொல்லி வருத்தப்படுவாங்க.
கர்த்தர் எவ்வளவோ சொன்னார், அவங்க கேட்கலையே, அதனால் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்களேன்னு சொல்லி. சாதாரண இழப்பல்ல அது. அது இருந்த எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. ஊர்லேயே பட்டணத்தில் இருக்க முடியாமல். எதனால்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியத்தினால. ஆண்டவர் சொல்கிறார் ஈசாக்கை பார்த்து, ஈசாக்கு எகிப்துக்கு போகாத, நீ அதை செய்யாத. ஆபிரகாம் போனார்னு நீ போகாத, நீ இங்கே இரு, நான் சொல்கிற இடத்துல இரு, நான் கூட இருப்பவனை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கை கீழ்ப்படிந்தார். தேவனுடைய ஆலோசனை. நீங்கள் தேவ ஆலோசனை பெற்றுக்கொண்டீங்களா? உங்கள் பிள்ளைகளை இந்த யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கணும், இந்த நாட்டில் படிக்க வைக்கணும்னு நீங்களே தீர்மானம் பண்ணுறீங்களே, கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றீங்களா? நான் இங்கே போய் வேலை பார்க்கணும், இங்கே போய் பிஸ்னஸ் பண்ண நீங்களே முடிவு செய்கிறீங்களே, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டீங்களா? இவரை பார்ட்னராக சேர்த்து இந்த பிஸ்னஸ் பண்ணிடலாம், இவர் ரொம்ப திறமைசாலி, அவர் கூட சேர்ந்தால் நம்மளும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலான்னு நீங்களே தீர்மானம் பண்ணுறீங்களா? கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டீங்களா? யோசித்து பாருங்கள். ஈசாக்கு தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவராயிருந்தார். அதனால் எப்பொழுதும் உடைய மனதில் எந்த காரியத்திற்கு நான் கர்த்தரிடத்தில் கேட்டு தான் தீர்மானிக்க முடியும் என்று ஒரு தீர்மானம் வைத்து கொள்ளுங்க. ஒரே நாளில் போய் நீங்கள் கர்த்தரிடத்தின் ஆலோசனை சில சமயம் பெற முடியாது. சில நாட்கள் ஆகும், சில வாரங்கள் ஆகும். வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, அவசரப்படாதங்க. நீங்கள் அவசரப்பட்டு ஒன்று செய்தால் மாபெரும் இழப்பை சந்தித்து அவமானப்பட்டு எல்லாவற்றையும் இழந்துவிட நேரிடும். அதனால தான் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்பது அவ்வளோ முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. ஈசாக்கு நல்ல தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதராக இருந்தார். அதனால தேவன் இந்த பஞ்ச காலத்திலே கூட பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தினார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் கூட கொள்ள நோய் வரலாம், பஞ்சம் வரலாம், பயங்கரமான பூமி அதிர்ச்சி வரலாம், வெள்ளங்கள் வரலாம், சூழ்நிலைகள் எப்படியும் மாறலாம். உங்கள் கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் மேலே விசுவாசம் வைங்க, அவருடைய ஆலோசனையின்படி நடக்க அர்ப்பணித்து கொள்ளுங்க. சரியா? அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஆலோசனை கர்த்தா. அவர் அழகாய் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை வழி நடத்துவதை நீங்கள் காண முடியும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இந்த ஊழியத்தை பார்க்குறீங்க, வியாழக்கிழமை தோறும் ஜெபம், ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. திறப்பின் வாசல் ஜெபம், 40,000 மக்கள் வருவாங்க. நற்செய்தி கூட்டம் நடத்தினால் 50,000 மக்கள், 60,000 மக்கள் கூடுவாங்க. இப்படி எல்லாம் ஊழியம் செய்கிறோம். இப்போ இந்த கொள்ள நோய் காலத்தில் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டது. இனிமேல் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யட்டும், இனிமேல் என்ன செய்யணும்னு காத்திருந்து ஜெபித்த போது தேவன் ஆலோசனை கொடுத்தார். ஜெபிக்கலாம் வாங்க, நிகழ்ச்சி ஆரம்பித்து ஜனங்களை ஜெபிக்க வை, ஜனங்களோட ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு வேத வசனத்தை நீங்கள் சொல்லுன்னு சொல்லி அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டார். இன்றைக்கி சனி ஞாயிற்றுக்கிழமையில் பல லட்சங்கள் அமர்ந்து ஜெபிக்கிறாங்க, வசனத்தை கேட்குறாங்க. நாங்கள் இங்கே திறப்பின் வாசல் ஜெபம் நடத்தி மாதம் நடத்தினா கூட இவ்வளோ பேரை சந்தித்திருக்க முடியாது. ஊராக போய் பெரிய பெரிய லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணி கூட்டம் நடத்தினா கூட இவ்வளோ பேரை சந்தித்திருக்க முடியாது. தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்த போது ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நடத்துகிறார் பார்த்தீங்களா? மூளை அறியல நான் யோசனை பண்ணி அப்படி செஞ்சலாம் இப்படி செஞ்சலான்னு பிளான் பண்ணியிருந்தால் அந்த ஆசீர்வாதம் வந்திருக்காரு. ஆகவே தேவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்து அந்த ஆலோசனையின்படி நடக்க அர்ப்பணித்து கொள்ளுங்க. யாரோட ஆண்டவர் பேசுவார் தெரியுமா? யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களோட தான் பேசுவார். நீங்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில் ஆண்டவரை ஒதுங்கி நின்று கொள்ளுவார். அதனால் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் கீழ்ப்படுகிற நான் செய்கிறேன்னு சொல்லுங்கள். சரியா? இப்போ ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிடுங்க. உங்களுடைய ஃபேமிலியில் ஏதோ ஒரு காரியத்தில் குழப்பத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவரை ஆலோசனை கொடுங்க. நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் செய்கிறோம், நாங்கள் நடக்கிறோம். நீ உங்கள் விருப்பம்தான் எங்களுக்கு தெரியணும். ஆண்டவரே நீ ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் அழகாய் நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த சந்தோஷமான வேலைக்காக நன்றி அப்பா. எத்தனையோ குடும்பங்கள் குழப்பத்தில், நெருக்கத்தில், பயத்தில், கலக்கத்தில், அடுத்து என்ன செய்கிறது, இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, எப்படி செய்ய போகிறோம், அப்படி செய்திடலாமா இப்படி செய்திடலாமான்னு கலங்கி நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, ஈசாக்குக்கு தெளிவான ஆலோசனை கொடுத்தீங்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுங்க. அவங்க என்ன செய்யணும், இந்த இக்கட்டான காலத்தில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. நீங்கள் சொல்கிறபடி செய்ய அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஈசாக்கை போல நம்முடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும்.
ஆண்டவரே, அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனை, எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் உமக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். இது உங்கள் குடும்பம், நாங்கள் உமக்கு சொந்தம். நீங்கள் எங்களை வேலையடைத்து பாதுகாத்து நடத்துறீங்க. தீங்கு அணுகாதபடி அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், வழிகளை திறந்து தாரும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தாரும். இன்னும் ஜெப ஆவியை தாரும். இன்னும் அன்றாட ஜெபிக்க கிருபை தாரும். இப்பொழுதும் தகப்பனே, எங்களை ஆசீர்வதித்ததை போல எங்கள் தெருவில் இருக்கிற, கிராமத்தில் இருக்கிற, ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் சந்தியும். எல்லா மக்களுக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். ஆலோசனைகளை தாரும். சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும். எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் ரட்சிக்கப்படணும். உம்மை அறிந்து கொள்ளணும். அவருடைய மனக்கண் திறக்கப்படணும். இந்தியாவில் இருக்கிற 138 கோடி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவ என் சகோதர சகோதரிகள், அவங்களும் ஆலோசனையை பூரணமாய் பெற்றுக்கொள்ள நீங்கள் சந்திக்க, ரட்சிக்க ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகிறவர்கள் மேலே நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நீங்கள் அவங்கள வழி நடத்துங்க. எங்கள் தேசத்தில் சமாதான, நல்வொழுக்க, அமைதி காணப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனை, பாவங்கள், துன்மார்க்கங்கள், அசுத்தங்கள், லஞ்சங்கள், அநியாயங்கள், மதுபானங்கள் எல்லாம் ஒளியேற்றும். ஒரு மாற்றப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட தமிழ்நாடாய் நாங்கள் காண உதவி செய்யும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இந்த வாரத்தில் எங்களுடைய குடும்ப தேவைகள், பிஸ்னஸ், வேலை, எங்களுடைய எல்லா தேவைகளிலும் அற்புதம் செய்து ஆசீர்வதியும். நாங்கள் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஈசாக்கு எப்படி தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டாரோ, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஆலோசனை தரும்போது கீழ்ப்படிந்து அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. அப்போ தொடர்ந்து தேவன் உங்களை அழகாய் நடத்துவதையும் ஆசீர்வாதமாய் நடத்துவதை காண்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும். ஆனால் தினந்தோறும் குடும்ப ஜெபம் செய்வதை விட்டு விடாதருங்க. சரியா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இந்த நடத்துவதாக. ஆமென்.